ரொம்ப ஆசை சார் ஆக்ஷன் சொல்லிட்டாருன்னா ஆக்ஷன். எக்ஸ்கியூஸ் மீ, ஐம் கண்ணன். பேச்சுலர் நீங்க? தேங்க்யூ சார். Thank you, Ganesh ji. Thank you so much for bringing this Morambe Sere back to the theatres. Thank you, Ame sir. And to Ame Rama serious yes sir. I love you, Ame sir. அனைவருக்கும் காலை வணக்கம். எனக்கு இந்த திரைப்படம் மௌனம் பேசுது என்ற திரைப்படத்தை உருவாக்கி நான் ஒரு இயக்குனர் ஆகிறதுக்கு விதை போட்டது ஒரு ஆள் இல்லை, 2 ஆள். ஒன்று முதல்ல சூர்யா, 2வது சூர்யா அவர்கள் இந்த இடத்துல இருந்திருந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். அவரும் ஷூட்டிங்கில் இருந்தார், நானும் ஷூட்டிங்கில் இருந்து அங்கேருந்து ஓடி வந்திருக்கேன். இத்தனை வருடங்களுக்கு பின்னால் இந்த படம் உங்கள்கிட்ட அதே உயிர்ப்போடு இருக்குன்றது ஒரு டைரக்டராக எனக்கு இதை விட பெருமையும் சந்தோஷமும் வேறு எதுவுமே கிடையாது. நான் ரிலீஸ் டைமில் கூட இந்த படத்துக்கு தேட்டரில் போய் பார்த்ததில்லை, அப்பவும் போகலை, இப்போவும் கடைசியாக தான் உள்ளே வந்தேன். இந்த படத்துக்குள்ளே எனக்கு ஸ்பெஷல் அட்ராக்ஷன் யாருன்னா லைலா தான். இந்த ஸ்கிரிப்டை பண்ணும்பொழுதே லைலா கிட்ட தான் போய் சொன்னேன், இந்த படத்தில் நீங்கள் இருக்கீங்க, கிளைமேக்ஸில் தான் வருவீங்க, படத்தில் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக வருவீங்க, படத்தோட விளம்பரத்தில் உங்கள் பேர் போட மாட்டேன் அப்படின்னா அன்றைக்கி ஒரு டாப் ஹீரோயினாக இருந்த லைலா அதை ஒத்துக்கிறதுக்கான காரணம் இருக்கு இல்லையா, ரொம்ப மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணாங்க. ஏன்னா எனக்கு லைலா நான் நந்தால் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணும்போது ஹீரோயின் லைலா நான் நிறைய சைட் அடிச்சிருக்கேன். அவங்கள இருப்பாங்க. ராமேஸ்வரத்தில் ஃபுல்லாக ஷூட்டிங் டைமில் அவங்க என் கூட தான் பேசிகிட்டு இருப்பாங்க, நான் அவங்க கூட தான் இருப்பேன். அவங்க மதுரைக்கு போனாங்கன்னா ஃப்ளைட்டில் ஏற்றி விட்றதுக்கு நான் காரில் கொண்டு போய் இங்கேருந்து ட்ராப் பண்ணி விட்டு வருவேன். நான் அதெல்லாம் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டருடைய டியூட்டியாக செஞ்சேன். நீங்கள் வேறு
மற்றபடி நந்தா அந்த படத்தில் கண்ணன் கேரக்டர் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. ராம்ஜி படம் தொடங்கி 10 நாள் கழித்து தான் உள்ளே வந்தார். படத்துக்கு முதல்ல வேற ஒரு கேமராமேன் இருந்தார், அப்புறம் 10 நாள் கழித்து தான் உள்ளே வந்தார். அன்னைக்கு வந்த ராம்ஜி இப்போ வரைக்கும் என் கூட தொடர்ச்சியாக இந்த படம் வரைக்கும், இப்போ நான் பண்ணிகிட்ருக்கிற படம் வரைக்கும் அவர் தான் கேமராமேன். யுவன் சங்கர் ராஜா கேட்கவே என்னுடைய திரைப்படங்கள் ஒரு சிலைனா யுவன் சங்கர் ராஜா தான் கண்ணு. அந்த கண்ணை எடுத்துட்டா அந்த சிலைக்கு உருவமே கிடையாது. அதுபோல் இந்த நிமிடம் வரைக்கும் இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்கிற படம் வரைக்கும் யுவன் சங்கர் ராஜா தான். மொத்தத்தில் இப்படி ஒரு சந்தோஷமான நிகழ்வு, இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்த எனக்கு, என்னுடைய கணேசனுக்கு, ஒரு முதல் பட தயாரிப்பாளரோட இத்தனை வருடங்கள் அதே நட்போடு பயணிக்கிறது ரொம்ப சந்தோஷம். கடவுள் கொடுத்த வரம், உங்கள் அன்பும் எனக்கு கடவுள் கொடுத்த வரம். நான் மீண்டும் இந்த இடத்துல என்னை இயக்குனராக்கி அழகு பார்த்த சூர்யாவுக்கும் என்னுடைய தயாரிப்பாளர் ஆக்சுவலாக அவர் ப்ரொடியூசரு, அதனால் நானும் ஒரு நட்போட இருக்கோம் முடிவு பண்ணேன். அது அவங்க வேற எங்கேயோ இருக்காங்க, நான் அதனால் அது அவங்க தான் முடிவு பண்ணோம். பாருங்க, அப்பவும் இவர் தான் பிஆர்ஓ, இப்பவும் இவர் தான் பிஆர்ஓ. அதே நட்போட ஒரு 1/4 நூற்றாண்டுன்றது சும்மா கிடையாது. ஒரு திரைத்துறையில் எனக்கு உள்ளே நுழையும் போது எனக்கு ஒன்றும் பிடிப்படலை. 23 வருஷம் ஆச்சா, என்ன பண்ணோம், மொத்தமே 4 படம் தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். ஆனாலும் நான் பண்ணின ஒவ்வொரு படமும் உங்ககிட்ட மனசில் நிற்கிதுங்கும் போது எனக்கு போதுமான. நான் அடுத்தடுத்து பண்ணுற படங்களும் இதே போல் உங்ககிட்ட இருந்தால் அதை விட எனக்கு வேறு சந்தோஷம் கிடையாது. ரொம்ப நன்றி. நிறைய அப்டேட் கேட்டீங்க. வடசென்னைக்கு வாடிவாசல் 2 எப்பொழுதுமே நான் தயாராக இருக்கேன். வெற்றியும் தயாராக இருக்காரு. அதுக்கான சூழல் வந்தவங்க தொடங்கிடுவேன். வடசென்னை 2வும் வெற்றி உறுதியாக சொல்லியிருக்காரு, அசுரனும் சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ நான் இறைவன் பெருவன் ஃபைனல் ஷெடியூலில் இருக்கேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய மாயவலை தயாராகி சென்சாருக்கு ரெடியாக இருக்குது. முடிச்சுட்டு உங்களை சந்திக்கிறேன். நன்றி. அமீர் டைரக்ஷன் மற்ற எல்லா விஷயமும் வெகு விரைவிலே வரத்துக்கு அடுத்ததா தம்பி திரு கார்த்திக் அவர்கள், அப்புறமா என்னுடைய ஆதர்ஷ இயக்குனர் அமீர் அவர்கள், அபராதி பிலிம்ஸ்ல ஒரு பருத்தி 2 இல்லைன்னா புதுசா ஒரு படம் பண்றதுக்கு நாங்கெல்லாம் தயாரா இருக்கோம். நீங்கெல்லாம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா அவர் இந்த மாதிரி எதையாவது கொளுத்தி போட்டுக்கிட்டே இருப்பாரு. அதெல்லாம் ரொம்ப மைண்டில் வச்சுக்காதீங்க, கண்டிப்பாக நடக்கும். வடசென்னை டைலாக்னா அது டைரக்டர் கேமராமேன்றதை தாண்டி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அங்கே தான் உருவாச்சு எனக்கு. இன்னி வரைக்கும் 24 வருஷம் கடந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இன்னும் மெயின்டைன் ஆகிட்டு. அன்றைக்கி எப்படி நாங்கள் இருந்தோமோ இன்றைக்கும் அப்படி தான் இருக்கோம். 24 வருஷத்துக்கு அப்புறமா இந்த ஒரு பெரிய என்கேஜ்மெண்ட் ஒரு இது இருக்குன்னாக்கா, வாய்ப்பு இருக்குன்னாக்கா, அது வந்து கிரெடிட் கோஸ் டு அமீர் அண்ட் கணேஷ் சார் தான். அப்கோர்ஸ் சூர்யா சார் இருக்காரு. அப்போ பண்ண ஒரு எல்லா காதல் கடத்திலும் பார்த்தீங்கன்னாக்கா கம்பேர் பண்ணும்போது இந்த படம் ஒரு வித்தியாசமான படம் இருக்கும். 3 ஹீரோயின் இருந்தும் கட்டி பிடிச்சி சாங் எதுவுமே இல்லாமல் யாரையும் தொடாமல் ஒரு வித்தியாசமான ஒரு ஆங்கிளில் வந்து இந்த கதையை சொன்ன அமீருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொன்னோம். இந்த வாய்ப்பு கொடுத்த கணேஷ் சாருக்கு லைலா எவ்ரிபடி தேங்க்ஸ். மௌனம் பேசிச்சா 24 வருஷம் கழிச்சு உங்களுடைய ஆர்ப்பரிப்பு எங்களுக்கு பெரிய ஒரு எங்க மனசுக்குள்ள ரொம்ப உத்வேகமா இருக்கு.
விரைவிலேயே மௌனம் பேசியது 2 எல்லாரும் வாங்க. இது ஒரு ஜென்சி கிட்டுக்கான ஒரு படம். இப்போ கூட 25 வருஷம் கழிச்சு கூட இப்போ இருக்கிற யூத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஆர் சோ கேப்டிவேட்டட் பை திஸ். எல்லாரும் வாங்க. இப்போ லைலா வந்து ஒரு டயலாக் பேசுவாங்க. நான் உன்னை மறக்கவும் மாட்டேன், இருக்கவும் மாட்டேன். Love you all. ஒரே நிமிஷம். சூர்யா இன்னைக்கு வரதா இருந்தாரு. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நிச்சயமா வருவாரு. என்ன ஷூட்டிங்ல இருந்ததுனால அவரால் வர முடியல. ரொம்ப வரதா இருந்தாரு, காலையில வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாரு. நிச்சயமா எல்லாரும் வாங்க. நிறைய தியேட்டர் போகிறோம் இந்த டீம். ஸோ நீங்க எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. என்ஜாய் பண்ணியிருக்கீங்க. வந்ததுக்கு மிக்க மிக்க நன்றி. உங்களுடைய ஆதரவு தான் எங்களுக்கு உத்வேகம். மௌனம் பேசியதை 2க்கு எல்லாரும் காத்திருங்கள். Thank you so much to Aparajit Films, Ganesh Raghu sir, and of course Amir sir. It is so nice to see Maunam Pesiyade re-releasing in the theatres, and especially for Valentine's Day. I wish everybody a very happy Valentine's Day. Go watch Maunam Pesiyade and enjoy. Love you all. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என்னுடைய முதல் திரைப்படம் ஒரு 23 ஆண்டுகளுக்கு பிறகு திரையரங்குகளுக்கு வந்திருக்கு. இந்த தலைமுறை பார்ப்பதற்காக திரையரங்குகளில் ரிலீஸ் பண்ண என்னுடைய தயாரிப்பாளருக்கு ரொம்ப நன்றி. ஒரு மதுரையில் இருந்த ஒரு சாதாரண ஒரு அமைப்பை ஒரு இயக்குனராக்கி அழகு பார்த்ததில் 2 பேருக்கு ரொம்ப முக்கிய பங்கு இருக்குது. ஒன்று என்னுடைய தயாரிப்பாளர் கணேஷ் ரவி, 2வது என்னுடைய நாயகன் சூர்யா. நாயகன் சொல்கிறத விட என்னுடைய நண்பன் சொல்கிறத தான் அடிக்கடி எனக்கு விருப்பம். ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கும் அவருக்குமான நட்பு இருக்குது. அப்படி ஒரு திரைப்படத்தை எடுத்து இந்த திரைப்படத்தில் த்ரிஷா, நந்தா, லைலாவோட பாட்டெல்லாம் ரொம்ப அந்த டைமில் அவங்க ரொம்ப பீக்கில் இருந்தாங்க. நான் கேட்டது உங்கள் நேம் வந்து நான் உங்களுக்கு போட மாட்டேன், போஸ்டரில் இருக்காது, டைட்டில் கார்டில் இருக்காது, கிளைமேக்ஸில் மட்டும்தான் என்ட்ரி இருக்குன்னு சொன்னேன். அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு என் கூட ஒர்க் பண்ணாங்க. அந்த நம்பிக்கை அதையெல்லாம் தாண்டி இந்த படம் திரையரங்கில் பார்க்கும்பொழுது முதல் முறையாக ரிலீஸ் ஆகும்போது நான் பார்க்கல. அதை பார்க்குற அளவுக்கு அன்றைக்கி எனக்கு தைரியம் கிடையாது. ஒரு படத்தை எடுத்துகிட்டு மக்களோட போய் உட்காந்து பார்க்குற அளவுக்கு. ஏன்னா அது என்ன ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு ஒரு சின்ன பதட்டம் இருந்தது. அந்த பதட்டம் என்னுடைய மௌனம் பேசிய ஆடியோ ரிலீஸில் இருந்தது. இப்பவும் அதே பதட்டத்தோடு தான் உள்ளே வந்தேன். எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருக்கீங்க. ப்ரெஸ் மீடியா ரொம்ப என்னை சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த 23 ஆண்டுகளில் எனக்கு ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. கடவுளுக்கு என்னுடைய நன்றியை சொல்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். எந்த ரீரிலீஸ் ஆனாலும் கமலாவை ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆடியன்ஸ் ப்ரெஸ் மீடியாவுக்கு தேங்க்ஸ். அண்ட் மௌனம் பேசியதே ஆஃப்டர் 24 இயர்ஸ் திருப்பி ரீரிலீஸ் ஆகிருக்கு. அண்ட் ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்கு. அதுவும் வேலண்டைன்ஸ் வீக்குங்கிறனால யங்ஸ்டர்ஸ் மத்தியில், ஏன்னா ஒரு ஜென்ரேஷனே இந்த படத்தை வந்து நாங்கள் பார்க்கல பிக் ஸ்க்ரீனில். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த என்டையர் டீமுக்கு தேங்க்யூ. அமீர் சார் இஸ் ஆல்வேஸ் ஃபேமிலி டு அஸ். ஸோ தேங்க்யூ. அபராஜித் ஃபிலிம்ஸுடைய முதல் திரைப்படம் நந்தா, அடுத்ததாக மௌனம் பேசியது. இந்த 2 படமுமே மாபெரும் வெற்றி படங்கள். இதை தொடர்ந்து இந்த வருஷம் 2026 அபராஜித் ஃபிலிம்ஸ் 4 திரைப்படங்கள் வெளியிடுறதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் 2 திரைப்படங்களோட இயக்குனர், ஹீரோ எல்லாமே முடிவாயிருக்கு. உங்களுடைய பேராதரவோட அபராஜித் ஃபிலிம்ஸ் தரமான வெற்றி படங்களை கொடுக்கறதுக்கான எல்லா ஆயத்தங்களும் தயாராகிட்டு இருக்கோம். எப்போதும் போல் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தேவை. ரொம்ப நன்றி. சுருக்கமாக பேச சொன்னார், சுருக்கமாக பேசிட்டேன். மௌனம் பேசியது 2 பண்ணலாமா? ப்ரொடியூசர் சார் இப்போ மௌனம் பேசியது 2 வேணுங்கிறாங்க. அமீர் சார் ஓகே சொன்னா உண்மையாலுமே படம் 24 வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. அண்ட் தேங்க்ஸ் டு தி என்டையர் டீம் கமலாக்கு வந்ததுக்கு. அண்ட் நாளைக்கு ஷோவும் ஃபுல்லு ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. வேலண்டைன்ஸ் வீக்குக்கு பர்ஃபெக்டான மூவியாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.